கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையேன். காரணம், அந்த ஆடு நல்ல ஆடு என்பதினால் அல்ல, அந்த மேய்ப்பர் நல்ல மேய்ப்பர் என்பதினால். ஆமென். கதை தொடங்கும் போது மூத்த குமாரன் உள்ள இருக்கிறான், இளைய குமாரன் வெளியே இருக்கிறான். கதை முடியும் போது இளைய குமாரன் உள்ள இருக்கிறான், மூத்த குமாரன் வெளியே இருக்கிறான். ஆடு சிங்கத்தை கொண்டுச்சா, மெய்ப்பன் சிங்கத்தை கொண்டானா? புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். இங்க நிறைய பேர் முழங்கால் யுத்தம்னு போட்டு ஆடுகள்லாம் சேர்ந்து சிங்கத்தை கொல்ல பார்க்குது. சரியா நடக்கும் போதெல்லாம் நன்மை தொடரும், வெளியில இருக்கவனுக்கு. தப்பா நடக்கும்போது தீமை தொடரும். நமக்கு சரியா நடக்கும்போது நன்மை தொடரும், தவறும் போது கிருபை தொடரும். நன்மையும் கிருபையும். கைட் மீனா அப்படி போப்பான்னு அர்த்தம், லீட்ஸ் மீனா வாப்பா அப்படின்னு அர்த்தம், டிராப் மீனா இறங்கிப்பா அப்படின்னு அர்த்தம். தேவன் என்னை கொண்டு, சொல்லுங்க, கொண்டு. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கும் ஒளி உங்கள் வாழ்க்கையிலே சூழ்கிற ஒரு இடத்திற்குள் நீங்கள் இன்னும் அதிகமாய் கடந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மெய்யாகவே. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும், உங்களை எதிர்த்து பேசுகிறவர்கள் எதிர்மறையாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். இந்த வார்த்தைக்கான தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிப்போம். சங்கீதம் 80:1. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, இஸ்ரவேலரின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவி கொடும். அல்லேலூயா சொல்லுங்க. தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்துறாராம் அவரு? சொல்லுங்களேன். ஆட்டு மந்தையை நடத்துவது போல நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, if you know the relationship between the sheep and the shepherd, that means Jewish shepherd, you don't need somebody to explain who your father is, who your God is. நீ மேய்ப்பனுக்கும் இஸ்ரவேலில் இருக்கிற மேய்ப்பருக்கும் ஆட்டுக்கும் இருக்கிற தொடர்பை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மேய்ப்பரையும் ஆடுக்கு இருக்கிற அன்பை நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே உங்கள் கடவுளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் மேய்ப்பர் நான் சொல்கிறான்ல, அதுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தம் இருக்குது. நீங்கள் இஸ்ரவேலில் ஆட்டுக்குட்டி இங்கே இருக்கிற ஆட்டுக்குட்டியை நம்ம வைக்கிற மாதிரி கிடையாது. இது நமக்கு பிஸ்னஸ்ஸு. ஆட்டு மந்தை வச்சா, ஆமாம் ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கேன் சார், நான் அவன் பிழைக்கிறதுக்கு வந்திருக்கான்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பிஸ்னஸ் டு ஜூஸ். அங்கே ஷீப்பு அப்படின்றது, ஒரு ஆடு அப்படின்றது அந்த வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி. பிள்ளையை விட ஆடை சில நேரம் ரொம்ப நேசிப்பான். எப்படின்னா, பிள்ளை விரும்புகிற கேட்டிருந்த ஆட்டு கேட்க, அதனால் அந்த ஆட்டு மேலே அவ்வளவு. தாவீதுன்னு ஒருத்தன் ஒரு பெரிய விபச்சார பாவத்திலேருந்து விடுதலை ஆனதுக்கு காரணமே ஆட்டு கதையை சொல்லித்தான். ஏன்னா ஒரு ஆடை கொண்டுட்டான் உடனே அவன் உணர்ச்சி, அவன் மேய்ப்பன், அவன் இறுதி அப்படியே துடிச்சிச்சு. பாருங்க, ஆடுறாவன் வீட்டில் வளர்த்த ஆடை எவன்டா கொன்னதுன்றான். ஏன்னா அது அவங்க வீட்டிலே ஒரு ஆள் மாதிரி இருக்குமா. சாப்பிடும்போது அவங்க பக்கத்தில் பிளேட்டில் கூட சாப்பிடுமா. அது அப்படி வளர்ப்பாயலாம் ஆடை. நல்ல மேய்ப்பர்கள் தங்கள் ஆட்டுக்காக ஜீவனை கூட கொடுப்பாயலாம்.
எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அதனால திரளான ஜனங்கள் தன்னிடத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் அவர்கள் ஆடு மாறி வந்து மெய்ப்பன் இல்லாத ஆடா பார்த்தார். ஆடுகள் மெய்ப்பனை விட்டு மிஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, அது ரொம்ப அப்படியே வந்து கதறிக்கிட்டு வனாந்தரத்தில் அப்படியே திரியும். எங்க சாப்பாடு என்ன எதுன்னு தெரியாம தெரியும். அப்படிதான் ஜனங்களை இயேசு கிறிஸ்து பார்த்தார். That's why Jesus said, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான். David was a shepherd man. He was a shepherd. He having a tender heart towards sheep and herd. அவனுக்கு மந்தையை குறித்து ஒரு பெரிய ஒரு பாரமும் அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஆடுனா இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் இந்த சங்கீதம் 23 ரசித்து அனுபவிச்சு எழுதுறான். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? யாரெல்லாம் அன்பை காட்டியிருக்கீங்களோ நீங்கெல்லாம் அன்பை புரிஞ்சுக்குவீங்க. யாரெல்லாம் அன்பை வாங்கியிருக்கீங்களோ நீங்களாம் அன்பை காட்டுவீங்க. இந்த தாவீது தான் ஆடை கொள்றதுக்கு ஒரு தடவை சிங்கம் வந்துச்சான். ஒரு ஆடு தானே, விடு, 8000 ரூபா 7000 ரூபா போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்காம உள்ள பூந்தான் பாருங்க. பூந்து சிங்கத்தை அடிச்சு கொன்னுட்டான். ஆடு சிங்கத்தை கொன்னுச்சா, மெய்ப்பெண் சிங்கத்தை கொண்டானா? புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். இங்கே நிறைய பேர் முழங்கால் யுத்தம்னு போட்டு ஆடுகள்லாம் சேர்ந்து சிங்கத்தை கொல்ல பார்க்குதே. இந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆடுன்னு ஒத்துக்கணும். நீங்கள் யாரு? ஆடு. ஐ ஹவ் லிமிட்டட் நாலேஜ், ஐ ஹவ் லிமிட்டட் ஸ்கில். எனக்கு வந்து நான் ஒரு ஆட்டுக்குட்டி. அதனால் எப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்களோ நீங்கள் அவரை சார்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த எதிர்ப்பு சக்தி இல்லாட்டினா கூட நீங்கள் பெருகிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த உலகத்திலே நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்திலே ரொம்ப எதிர்ப்பு சக்தி உடையது புலி, சிங்கம். ஆனால் எண்ணிக்கையில் அது குறைஞ்சிக்கிட்டே வருது புலி. ஆனால் தன்னை தாக்குறவனை எதிர்த்து தாக்க தெரியாதது தான் ஆடு. ஆனால் ஆடு எண்ணிக்கை பெருகிக்கிட்டே வருது. நீங்கள் புலியாக மாறினீங்க, நீங்கள் குறுகிடுவீங்க. நீங்கள் ஆடாக மாறிடுங்க, நீங்கள் பெருகிடுவீங்க. அதெல்லாம் அவர் சொன்னார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். காந்திஜியை இன்ஸ்பயர் பண்ண வார்த்தை. ஏன் அகிம்சையை நீங்கள் கையில் எடுத்தீர்கள்? அதற்கு பிற்பாடு சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் பேர் என்ன? நெல்சன் மண்டேலா. அகிம்சை எடுத்தது காந்தியை பார்த்து. ஆனால் காந்தி அகிம்சை எடுத்தது எதை பார்த்து? யாருமே இல்லை. ஏன் இதை எடுத்துக்கல என்று கேட்டபோது அவர் இன்டர்வியூ கொடுத்ததில் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்கிற வார்த்தை காந்தி பைபிள் படிச்சிருக்கார். தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியலன்னா சத்திய சோதனை வாங்கி வாசிங்க. அதில் ப்ரேயர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. காந்தி ப்ரேயர்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் அவர் போயிருக்கிறார். இடையில கொஞ்சம் கிறிஸ்தவங்களை பார்த்து என்ன ஆகிட்டார்? உலண்டுட்டார். ஒரு தடவை வந்து சர்ச்சுக்கு போனப்போ எந்திரிச்சு வெளியே போயான்ட்டாங்களாம். கருப்பர்களுக்கெல்லாம் இங்கே இடமே இல்லைன்ட்டாங்க. நீ அப்படி கவனிக்கணும், வெளியே நின்று கவனின்ட்டாங்க. ரொம்ப வருத்தத்தோடு வெளியே நின்று இருந்தாராம். இன்னொருத்தர் வந்து நின்று இருந்தாராம். இன்னும் ஒன்றே விடலையான்னு கேட்டாங்களா? ஆமாம், நம்மளே விடலை. ஆமாம், நீ யாருன்னாராம்? அந்த உள்ளே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஏசுனார், நான் தான்னாராம். இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் சொன்னார்னா கட்டாயம் ரிசல்ட் இருக்குன்னு அர்த்தங்க. இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். அதில் சொல்லப்பட்ட சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, ஒரு குட்டி நாடு, குட்டி நாடு. உலக நாடுகள் எல்லாம் ஆயுதம் சப்ளை பண்ணிச்சு. எங்க? ஸ்ரீலங்காவில். எல்டிடிக்கு வேர்ல்டு ஃபுல்லாக சப்போர்ட் இருந்துச்சு.
ஏகப்பட்ட ஆயுதங்கள் உதவி இருந்துச்சு, தனி பிராட்காஸ்டிங் சென்டர் இருந்துச்சு, உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விடுதலை இயக்கமாக இருந்தது. அவர்கள் வாளினாலே விடுதலை பெற முயன்றார்கள். ஆனால் பல வருட போராட்டத்திற்கு பின்பு அது பூஜ்ஜியத்தில் முடிந்தது, வருந்தத்தக்க விஷயம். ஆனால் நம்மளை வழிநடத்தின லீடரு தேவ கிருபையில் மலை பிரசங்கத்தை கேட்டார். இவ்வளோ பெரிய நாடு, ஆனால் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னா, அந்த யுத்தம் தான் வந்து இங்கே நடந்தது. நம்ம விடுதலை வாங்கிட்டோம், வசனம் நிறைவேறிடுச்சு. வாளை எடுத்தவன் வாளால் மடிவான். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, சாந்த குணமாக இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அங்கே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் சொல்லிகிட்டே வர்றாருல, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்கள் அதை வந்து ஆழமாக போய் உணர்ந்தால் தான் அது தெரியும். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், எல்லாரும் உங்களை துன்பப்படுத்தி உங்கள் மேலே பொய்யான வார்த்தைகளை சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இஃப் பீப்புள் when they exclude you, அப்படின்னா அதுக்கு அழகாக ஆங்கிலத்தில் என்னென்னா, எப்போ ஜனங்கள் ஒன்று ஆட்டைக்கே சேர்த்துக்கிறாம ஒன்று ஒதுக்குறாங்களோ அப்போ நீ பாக்கியவான்றாரு. எக்ஸ்க்ளூடு. எல்லாரும் வாங்க, அவனை விட வேணாமியா, வேணாமியா. இஃப் பீப்புள் எக்ஸ்க்ளூட் யூ, நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை நிந்தித்து உங்கள் மீது பொய்யாய் ஒன்றை சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பொய்யா சொல்றதுன்னா என்ன சொல்லுங்க? நீங்க செஞ்சதுக்கு மேல சொன்னாலும் பொய்யா சொல்றது என்ன? ஆமா, அங்கதான் அவன் தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிறது. பொய் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஏன்னா உங்கள் பலன், சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் பலன் இருக்குமா, ஆனா உங்களை வந்து நிந்திச்சாயினா உங்க பலன் மிகுதியா இருக்குமா? எத்தனை மடங்கு மிகுதியா இருக்கும்? வாசிப்போம் சங்கீதம், அந்த வசனம் எங்க இருக்கு? 79:12. உங்களை நிந்திச்சாயினா உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியா இருக்குமா? ஆமா, இப்பதான் தெரியுதுன்றீங்களா? வாசிங்க. ஆண்டவரே, 79:12. ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை, உம்மை, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் மீது வருகிற நிந்தைகள், அவரை நிந்திக்கிற நிந்தைகள், உங்களை ஒதுக்கும் போது அவரை ஒதுக்குவது, இதை நீங்க மறந்துடவே கூடாது. சாமுவேலை பார்த்து சொன்னார், அவர்கள் உன்னை ஒதுக்கவில்லை, என்னைத்தான் ஒதுக்கினார்கள். இப்ப இந்த நிந்தையை 7 மடங்காக அவர்கள் மடியிலே, அவங்க மடியிலே திரும்ப பண்ணிருங்க. இப்போ உங்களை எவனாச்சும் நிந்திச்சான்னு வச்சுக்காங்களேன், எவ்வளவு பேர்ட்ட உங்க பேரை கெடுத்திருக்காங்க, இல்லை எவ்வளவு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்து ×7 போடுவாராம். ×7 போட்டு அவன் மடியிலே திரும்ப கொடுத்துருவார். சார் சிலுவை ஈரியா சிலுவைக்கு வருவோம். அவன் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணானோ அது அம்புட்டையும் கூட்டி கழிச்சு எழுதி வச்சுக்காங்க. கூட்டி கழிச்சு பார்த்து ×7 போட்டு அவன் மடியில் திருப்பிடுவான். உடனே அவன் எந்திரிப்பான். இங்கே தான் நான் நிற்கிறேன், ஐயா அப்படி பண்ணிட்டாரியா, 7 மடங்கு தூக்கி கொடுத்துட்டாரு. உடனே அவன் எந்திரிக்கிறான். அதே சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்துட்டீங்களே, அப்புறம் எங்களை வந்து நீங்கள் தண்டிக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்லுவார், விட்டு 7 மடங்காக வந்து இப்போ உனக்கு கொடுக்குறத நான் சிலுவையில் என்ன செஞ்சுட்டேன், வாங்கிட்டேன். இப்போ நீ வந்து அவனுக்கு என்ன செய்யணும்? ஒன்று நீ பனிஷ்மெண்ட் வாங்கணும். சட்டத்தில் தீர்ப்பில் 2 தீர்ப்பு இருக்குது. எப்படி தீர்ப்புனா, ஒன்று 5 லட்சம் அபராதம் அல்லது 5 வருட கடுங்காவல் தண்டனை. இப்போ 5 வருஷ கடுங்காவல் தண்டனை என்ன செஞ்சிருச்சு? கேன்சல் ஆயிடுச்சு சிலுவையில். அவன் என்னதான் பேசினாலும் அவனை தண்டிக்க மாட்டார். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருந்தாவே, 5 வருஷ கடுங்காவல் தண்டனை வேணாம், 5 லட்சம் அபராதம் கட்டிடு. ஐயா கட்ட முடியாது, நீங்கள் தான் சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆமாம், சரி அப்போ நான் கட்டிடுறேன். என்ன சொல்லு, டக்குன்னு சொல்லு, நீங்கள் கட்டிடுங்க. அதுக்கு பிறகு தான் ஆசீர்வாதம். அந்த உனக்கு நீ என்ன அபராதம் கொடுக்கணுமோ அதை அவர் எனக்கு கொடுத்துருவார். எத்தனை மடங்கு கொடுக்குறாரா? உங்களை யாராச்சும் நிந்திச்சிட்டா என்ன செய்யணுமா?
சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஏன்னா அவங்க வளர்ச்சி இப்ப ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து 7th கியருக்கு மாறுது. சக்கு 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 ரா 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 லா 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 லா. ஆமென். வாசிப்பா கீபோர்டு. என்னை ஆடுகள் என்றைக்கும் சண்டையிடுவதில்லை. நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. மேய்ப்பர் தான் சண்டை போடுவார். எடுத்துக்காட்டு, மேய்ப்பன் தாவீது சிங்கத்தோடு போராடி இருக்கான், கரடியோடு போராடி இருக்கான், கொன்றுருக்கான், ஆட்டை விடுவிச்சிருக்கான். அப்படியே தாவீதின் குமாரன் ஆகிய பிரதான மேய்ப்பர் சிலுவையிலே நமக்காக நம்முடைய எதிரியான பிசாசை என்ன செஞ்சிருக்காரு? துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டை அனுப்புகிறது போல உங்களை நான் அனுப்புகிறேன். எதன் அடிப்படையில் அனுப்புகிறார் சொல்லுங்க? ஆடு விவரமான ஆடா, மெய்ப்பெண் விவரமான மெய்ப்பர். ஆமென். அது எப்படி தெரியுமா? ஆடுகளுக்குள்ள ஓனாய் அனுப்புறேன்னா, இப்போ இந்த தம்பியை அடிச்சிட்டான், நான் இல்லாத நேரத்தில் குண்டாங்குறி அடிச்சிட்டான். இப்போ நான் என்ன செய்கிறேன்? வேகமாக கூட்டிகிட்டு வரேன். கூட்டி வந்து சொல்கிறானே அடிச்சிட்டான் என்ன வாடா அப்படின்னு கூப்பிட்டு முன்னாடி வரேன். தைரியம் இருக்கு அவனை தொடுறா அவனை. இவனை தொட்டிங்களடா, இப்போ தொடுங்கடா. ஓநாய்கள் மத்தியில் ஆடை அனுப்பும்போது தேவன் இப்படி தான் அனுப்புனார். போடா, தைரியம் இருக்கிறவன் இவனை தொட்டுப்பார். இவனை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமென். நான் அவருக்கு மனவாட்டியா இருக்கிறேன். விட்டுருவாரா? நரம்பு உரிவார் சாரே. தொட்டு பாருங்கடா, என் மனவாட்டியை தொட்டு பாருங்கடா. பைபிள் சொல்லுது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடி ஏற்றுவாராம். அவன் நேச கொடி என் மேல சொல்றீங்க, அவன் கொடி உங்க மேல பறக்கும். கொடி பறக்குது. என்ன சார் கொடி பறக்கலாம் சிரிக்கிறீங்க? எதை சொன்னாலும் சிரிச்சீங்கன்னா கொடி பறக்குது உங்க மேல. அதனால கொடி பறந்தா உங்களை தொட முடியாது. சரிப்பா, தேங்க்ஸ்பா. மேய்ப்பர் ப்ரொடெக்ஷன் உங்க மேல இருக்கு. ஆடு விவரமானது இல்லை சார், மேய்ப்பன் விவரமானது. அதிலே நீங்க வாழுங்க. நம்ம எங்க திருப்பப்பட்டிருக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே? நம்முடைய ஆத்மாவிற்கு மேய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நடந்துச்சு? உங்களுக்குடைய மேய்ப்பர் இருக்கார் பார்த்தீங்களா? மேய்ப்பர்ட்ட வந்துட்டீங்க, அவ்வளவுதான். இனி சங்கீதம் 23 உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க மேய்ப்பர்ட்ட வந்துட்டீங்க. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தோம். சிதறுண்ட ஆடு என்ன செய்யும்? அதுவா மேய்ச்சலை தேடும், அதுவா சாப்பாடு தேடும், அதுவா போய் ஓனாயிட்ட மாட்டும், அதுவாய் போய் சிங்கத்திட்ட மாட்டும். ஆனா மேய்ப்பனு கீழே இருக்க ஆடை மேய்ப்பன் தான் கூட்டிட்டு போறான். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் மேய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறபடினால் உங்க வாழ்க்கையை குறித்து இந்த காலை வேளையில நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம், கேள்விக்குறியோடு இருக்க வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் மேய்ப்பரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறபடினால் சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 12 ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் தானாக நடக்க ஆரம்பிக்கும். தானாக நடந்துடும் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் என்னதான் மூஞ்சி 3 வச்சுருந்தாலும் நடந்துடும். போங்க. ஆமாம், நடந்துடும் சார். போங்க சார். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறது? நான் விசுவாசிக்கிறேன். போங்க, நடந்துடும். இயேசுவின் நாமத்தில் நடக்கும். இனி வருகிற நாட்கள் நீங்கள் யூ ஆர் கோயிங் டு டுவெல் இன் another realm of experience. ஆமென், ஆமென். வாசிப்போம் சங்கீதம் 23. அதில் இருக்கிற சில காரியங்களை வேகமாக வாசித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாத்துலையும் 2 நிமிஷம் ஒரு வரைக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையே. நான் தாழ்ச்சி அடை. சத்தமா சொல்லுங்க. தாழ்ச்சி அடையேன். அடைவதில்லை வேறு, அடையேன் அப்படின்னா ஏகாரம். ஏகாரம்னா ஒன்றை அழுத்தி சொல்லுவது. அந்த ஏகாரத்தில் நிறைய இருக்கு. எண் ஏகாரம், ஏகாரம் எண்ணில் இருக்கு. ஒருத்தனே போனியா அப்படின்னா எண் ஏகாரம். ஏகாரத்தில் எண். அதில் பிரிநிலை ஏகாரம் இருக்கு. எப்படின்னா பெட்ரூமாக்ஸ் லைட்டே நான் வேணுமா, லைட்டே ஏகாரம். அது
ஏகாரம். இங்கே ஒரு ஏகாரம் வருது. ஏகாரம்னா அதாவது எஸ்டாப்ளிஷ்டு, இல்லாட்டி கன்ஃபார்ம்டு, இல்லாட்டி நோ செகண்ட் ஒப்பீனியன், அவ்வளோதான். அதுக்கு மாற்று பேச்சே கிடையாது, அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு தான் ஏகாரம். அந்த ஏகாரம் இங்கே வருது. நான் தாழ்ச்சி, கையத்தட்டு. ஆமென், 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 ஆமென். தேற்றம் ஏகாரம். அதாவது ஒரு விஷயத்தில் தெளிவும் உறுதியும் இருந்தால் அதுக்கு பேர் பைபிளை படிக்க இலக்கணம்லாம் படிக்க வேண்டியதாகி போச்சு. தெளிவும் உறுதியும் இருக்குதா இல்லை? எப்படி தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப பயங்கரமான மொழிபெயர்ப்புங்க. மூல மொழிபெயர்ப்புலேருந்து அவன் சொல்கிறேன் ஐ ஷால் நாட் வாண்டின் அப்படின்னு முடிச்சிடறான். நான் தாழ்ச்சி அடைவதில்லைன்னு சொல்லலை, நான் தாழ்ச்சி அடையேன். அப்படி என்றால் நீங்கள் தாழ்ச்சி அடைவீங்கன்னு நீங்கள் எத்தனை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் மெய்ப்பரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆமேன். மெய்ப்பரும் கண்காணியமானவரிடத்தில் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் மெய்ப்பராய் இருப்பார் என்றால் நீங்கள் தாழ்ச்சி அடையவே முடியாது. கை தட்டுங்க ஒரு அவருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்குள்ள அந்த அந்த தாழ்ச்சி அடைவோமோ என்கிற பயம் வரும் என்றால் ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் மெய்ப்பரா இருக்கீங்க. அந்த ஆடை குறை சொல்ல முடியாது. மெய்ப்பன் தானே பார்க்கணும், மெய்ப்பனுடைய வேலை தானே, அதுக்கு பேர் தானே மெய்ப்பண்ணு. என்னத்தை மேய்ச்ச நீ என்கிற கேள்வி. ஆடு செத்து போச்சுன்னா, ஆடு கால் உடஞ்சிருச்சுன்னா ஆடை சத்தம் போடுவாரா ஓனரு? மெய்ப்பரை சத்தம் போடுவாரா? அப்புறம் என்ன சார், தைரியமா போங்க சார், பிதா உங்களுக்கு ஒரு பெரிய மெய்ப்பரை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். நீங்களே தப்பான இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணாலும் உங்களை விட மாட்டார், அழகாக நடத்திடுவார். நம்பர் 1, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் ஒப்பீனியன், இல்லை வேறு மாற்று கருத்து அப்படின்னு ஒன்று கிடையாது. நீங்கள் தாழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தாழ்ச்சி அடைய முடியாது. கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட விட மாட்டார் சார். அடுத்த வாசிங்க தொடர்ந்து. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. பாருங்க, இந்த வசனத்தில் ஃபுல்லாக வர்றது என்ன தெரியுமா? கர்த்தர் என், அடுத்து அவர் என்னை, அடுத்து அவர் என் ஆத்மாவை, அடுத்து நீர் எனக்கு ஒரு பந்தியை, அடுத்து தேவரீர். எல்லாமே யார் செய்கிறது? அவர் தான். ஸோ கிருபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்களே அங்கே இல்லை. இதைத்தான் பவுல் சொல்றாரு, இனி நான் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை நடத்தி, நான் நடப்பேன் இல்லை, அவர் நடத்தி, உன்னை அவர் நடத்துவார், உன்னை அவர் மேய்ப்பார், உன்னை அவர் கொண்டு போய் விடுவார். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை, அடுத்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆமென் சொல்லுங்க. புல்லுள்ள இடங்கள், வனாந்திரத்தில் அவர் கொண்டு செல்வதில்லை. ஏன் இதை சொல்றீங்க சார்? இதுதானே பெரிய பிரச்சனையே. இன்னைக்கு கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்துகிறார் என்பதுதான் இன்றைய போதனையா இருக்குது. வனாந்திரம் என்பது தேவன் ஏற்படுத்தின பாதையே இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொண்ட பாதை. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எங்கே தான் நடத்தணும்னு விரும்புகிறாரு சொல்லுங்களேன்? புல்லுள்ள இடங்களிலே. அப்போ இதில் என்ன தெரியுது? ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடை புல் இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் தேவன் உங்களை செழிப்பான வாழ்க்கைக்கு தான் விரும்புகிறார். செழிப்புனா உங்கள் இமேஜினேஷனுக்கு மேலான செழிப்பு. ஆகவே யாருக்காவது எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா, கடவுள் என்ன வறுமையில் நடத்துவார், கஷ்டத்தில் நடத்துவார் இருந்தால் அழிச்சு எடுத்துருங்க. அவர் உங்களை புல் இல்லாத இடத்துக்கு இல்லை, புல் இருக்கிற இடத்துக்கு தான் உங்களை கூட்டு போவார். ஆமாம், இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கனாலே அவர் புல்லுள்ள இடங்களை உங்களை நடத்திட்டார் நடத்தான். ஆமே, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில். ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார்,
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். இங்க பாருங்க, லைஃப் பீஸ்ஃபுல்லான லைஃபை தான் கொண்டு போறான். தயவு செய்து கர்த்தர் என்னை பயங்கரமான அனுபவங்களுக்குள்ளாய், தப்பு சார்,